மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் 43 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து 3ஆம் கட்டமாக 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் 43.53 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்தார். தொடர்ந்து சென்னை சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் 3ஆம் கட்டமாக தற்போது ரூபாய் 214.50 கோடி மதிப்பிலும் 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தை கொடியசைத்து இன்று துவக்கி வைத்தார். அதன் ரூபாய் 43.53 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பூவிருந்தவல்லி மின்சார பேருந்து பணிமனை மேம்படுத்தப்பட்ட பேருந்து மனையை திறந்து வைத்தார். இன்று சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 3ஆம் கட்டமாக 214.50 கோடி மதிப்பீட்டில் புதிய தாழ்தளம் மற்றும் மின்சார குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. மேலும் 45 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தையும் இன்று துவக்கி வைத்தார். முதல் கட்டமாக வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையிலிருந்து 102 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டது. தற்போது 2ஆம் கட்டமாக பெரும்பாக்கம் மற்றும் அந்த பகுதியிலிருந்து 55 தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் 80 புதிய தாழ்தள பேருந்துகள் மொத்தம் 135 பேருந்துகள் இயக்கப்பட்டன. தற்போது சென்னையில் ஒட்டுமொத்தமாக 200 தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் கூடுதலாக 80 பேருந்துகள் என 280 பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. அதே போல 55 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதனை இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் 45 மின்சார குளிர்சாதன பேருந்துகள் கூடுதலாகவும் மொத்தமாக 100 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.